வணக்கம். இன்னைக்கு ஒரு மந்திரம். ஆக்சுவலாக நான் இந்த குரூப் கலெக்டிவாக செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எப்படின்னா ஃப்ரீக்குவென்சி அவங்களால அதாவது ஹார்ட் வரைக்குமே இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ஆக்டிவேஷன் ஈஸியாக நடக்குது. அதுக்கு மேலே போகிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் இன்னைக்கு காலையில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த மந்திரம் இப்போ நான் சொல்கிறதோட எங்கள் குருஜி வாய்ஸில் சொல்லியிருக்காரு. நான் அதை ஷார்ட்ஸில் போடுறேன். சரிங்களா? ஷார்ட்ஸில் போடும்போது அவர் வாய்ஸ்லேருந்து நீங்கள் கேட்கும்போது அது கொஞ்சம் பவராக இருக்கும். ஏன்னா அவங்க குரு. ஸோ அவங்க அந்த மந்திர அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குருவோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மந்திரம் இப்போ நான் எப்படின்னா தீட்சை வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மந்திரம் எப்படின்னா எனக்கான மந்திரம், ஆத்ம மந்திரம்னு இருக்கும். ஸோ அந்த மந்திரத்தை நம்ம நம்மளை தவிர யாருக்குமே சொல்லக்கூடாது. வீட்டில் இருக்கிற யாருக்குமே சொல்லக்கூடாது. நானே முதல்ல நினைப்பேன், நம்ம ட்வின்னும் நம்மளும் ஒரே சோல் தானே, ஏன் ஒரே மந்திரம் அப்படிங்கிறது இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் தான் இல்லை, அவங்க ஒரு கர்ம பதிவுகளை வந்திருப்பாங்க, அவங்க தனியாக அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி மேஸ்குலினுக்கு த்ரோட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு. த்ரோட்டு பிளாக்குன்னு உடனே என்கிட்ட இல்லை நல்லா பேசுகிறாங்களே அப்படிங்கிறத கணக்கு எடுத்துக்காதீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மைத்தன்மையை பேச மாட்டாங்க. நிறைய பேர் இந்த ஜேர்னியில் இருக்கும் அப்படின்னாலே ஒத்துக்கிறதுக்கு அதாவது ஃபெமினைன் ஒரு ஸ்டேஜில் ஒத்துப்பாங்க. மேஸ்குலினுக்கு நிறைய ட்ராமாஸ் இருக்கிறதுனால, அதுவும் சோஷியல் இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு அவங்க என்னென்னா ஆமாம், அவங்களுக்கு கிடைக்கிற இதை கூட ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. சரிங்களா? இதான் மெயின் ப்ராப்ளம். இது எப்படின்னா ஹார்ட் வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஹார்ட்டில் இருந்தால் தான் இந்த கனெக்ஷனோட அருமையே தெரியும். ஸோ என்ன பண்ணுறதுனா சும்மா பேசுகிறது, அப்புறம் திருப்பி பிரச்சனை வர்றது, திருப்பி போகிறது, இவங்க ஓடுறது, அவங்க இதே தான் அவங்களுக்கு இந்த லூப்புக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த பாட்டு மாதிரி தான். எப்படி அப்படின்னா, இந்த இதில் சொல்லுவாங்கள்ல, இஞ்சி இடுப்பழகி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கையை வைக்கும்போது வெறும் காற்று தாங்க வருது. அந்த மாதிரி இவங்களுக்கு உண்மை வெளியே வராது. சரிங்களா? அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஈகோ நிறைய இருக்கும். சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் இவங்க தைரியமாக சரி சொன்னாலும் பெண்மை இதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பெண்மை அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கும். இப்படியே தான் இது போகும். ஸோ இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான மந்திரத்தோடைய பீஜங்கள் நீங்கள் உச்சரிக்கணும். ஏன் நான் மந்திரம் சொல்கிறேன். நீங்கள் மந்திரம் அப்படின்னு சொன்னோன்னா இது வாராகின்னு ஒற்றை தெய்வம் அப்படிங்கிறதை எடுக்காதீங்க. நீங்கள் ஆக்சுவலாக மந்திரத்துக்குடைய பவர்ஸ் என்னன்னா உங்களுடைய ஃப்ரீக்குவன்சியை ஏற்றுறதுக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த மதம் எதுனாலும் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் மெடிடேட் பண்ணி பண்ணுறதை விட வேறு எந்த இதாக பண்ணுறத விட மந்திரம் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் ஆக்டிங் ஜாஸ்தியாகும். உங்களுக்கு கின்னு நீங்களே பார்த்துருக்கீங்களா, ஹ்ரீம் அப்போ அது சொல்லும் போதே உங்களுக்கு மேலே ஏறும். சரிங்களா? அப்போது நம்ம ஆக்டிவேட் பண்ணி நம்ம குண்டலினியை எலும்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமானது என்ன சக்ராஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியும் மூலாதாரா. மெயின் சக்ரா ஹார்ட். அது வரைக்கும் கூட நம்மளுக்கு ஏன்னா இந்த ஜேர்னி வரும்போதே மூலாதாரம் ஆக்டிவேட் ஆயிரும். அது கிளென்சிங் ப்ராசஸ் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஹார்ட் வரைக்கும் நிற்கும். ஹார்ட்டுக்கு மேலே இருந்து அவங்களுக்கு ஏறாது. ஏன் அப்படின்னா த்ரோட்டில் அந்த 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 அவங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். அப்போ த்ரோட்டில் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் தேர்டை சிலவங்களுக்கு ஓப்பன் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் தேர்டை கடவுள் சீக்கிரம் ஓப்பன் பண்ண மாட்டார். ரொம்ப ரா ட்ரூத் இருக்கணும். அதுவும் வாராகியை நிறைய பேர் நான் உக்ர தெய்வம் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட சண்டைக்கு வராங்க. போர்படை தளபதி அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. நான் என்ன கேட்பேன்னா, ஏன் பயப்படுறீங்க நீங்கள்? அதாவது எந்த ஒரு தாயாக இருந்தாலும் அந்த தாய் கண்டிக்க தான் செய்வாள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நாட்டிலே எடுத்துக்கோங்களேன், யாருக்குனாலும் ரத்தம் கொதிக்க தானே செய்யுது. சிறு பிள்ளைங்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி அவ்வளோ பேர் இப்போ ரீசெண்டாக பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரத்தம் கொதிக்குதுல்ல நம்மளுக்கு. அது நம்ம பிள்ளையாக இருந்தால் நம்ம பிள்ளையாலன்னா எல்லாம் நம்ம பிள்ளை தானே நம்மளுக்கு. அப்போ அதுவும் அப்போ பிஞ்சு குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு பயங்கர ஒரு ஆத்திரம். அப்போ நம்ம சாதாரண நம்மளுக்கே அவ்வளோ கோவம் அவ்வளோ ஆத்திரம் வரும்போது இறை சக்திக்கு ஏன் உக்கிரத்தை எடுக்க மாட்டா? இந்த மாதிரி பண்ணும்போது
பண்ணும்போது இவ எப்படி உக்கிரத்தை எடுக்காம இல்லை அவள் குழந்தை எப்படி குழந்தையா இருப்பா, அவள் எப்படி இது பண்ணுவா. இதை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இல்லை அவங்க வந்து வரலாறே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா மாற்றி சொல்கிறது. இல்லை அம்மா வந்து அப்படிலாம் கிடையாது, அவள் வந்து உக்ரசக்தியே வந்து கிடையாது. என்ன உக்ரசக்தி கிடையாது, அவள் பயங்கரமான உக்ரசக்தி. ஏன்னா எனக்கு தெரியும் என் தேர்ட் ஐ வந்து ஆக்டிவேட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரா ட்ரூத்தை அவங்களால ஏற்றுக்கவே முடியாதுங்க. நீங்கள் வந்து பயந்துட்டு ஓடிடுவாங்க. ஏன் வந்து ஒருத்தங்க வந்து ரொம்ப உயிர் அவன் நல்லவன், அப்போ இல்லை உன் முதுகில் குத்துறான்னு சொன்னால் நம்ம நம்பவே மாட்டோம். இவன் என்ன பண்ணுவான்னா முதுகே கிழிச்சு விட்டுருவா. நீ 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 எத்தனை வாட்டி நான் வந்து உனக்கு சொல்கிறேன், நீ ஏன் வந்து போகிற அப்படின்னு சொல்லும் போது இதுதான் உன் கர்மா, இதை வந்து நீ பண்ணு, திருப்பி அந்த லூப்லேயே நீ இருக்குன்னு சொன்னால் அதில் வந்து ரொம்ப குண்டலினி அவ்வளோ ஒரு இதை செய்ய நான் வந்து அனுபவிச்சிருக்கிறேங்க. அதனால இதை அவள் செய்யக்கூடாது அப்படின்ட்டானா செய்யவே முடியாது நம்மளால. அது பண்ணோம் அப்படின்னா அடி தாறுமாறா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட். ஏன்னா ஆக்னா சக்கரேஸ்வரி தண்டனாதா நீதி தேவதை. அதனால தான் எல்லாரும் என்னன்னா என்ன வந்து வாராகி வந்து இப்படி வந்துருவாளோ, அதாவது அந்த பவர் ஏற்றி இப்போ தானே வந்து ரீசெண்டாக தானே உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த முதல்ல இருந்த அந்த உக்ர சக்தி வந்து வந்துருமோ. ஸோ யாராவது வந்து போர்படை தளபதி அப்படின்னா இவங்களுக்கு நம்மளை பார்த்தாலே வந்து பயங்கர கோவம் வருது. எதுக்கு கோவம் வருதுன்னு எனக்கு தெரியாது. போர்படை தளபதி அப்படின்னு சொன்னால் அசுரர்களே தான் அழைக்கா, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா? இல்லை நீங்கள் வந்து கெட்டது பண்ணுறீங்களா? இன்னுமே வந்து தஞ்சாவூர் கோயிலுக்குள்ளே வந்து யாருமே போக மாட்டேங்காங்க. ஏன் பயப்படுறீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் தவறுங்கிறத திருத்துறதுக்கு வந்து இங்கே எவனுக்குமே வந்து கிடையாது. தவறு அப்படின்னு சொன்னால் இந்த தெய்வம் உன்னை தண்டிக்கும் சொன்னால் நம்ம தப்பாகிருந்தோம். அவங்களுக்கு பொறுப்படை தளபதி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வருது, காளி அப்படின்னு சொன்னால் வந்து கோபம் வருது, உக்ர தெய்வம் சொன்னால் அதுக்கு மேலே கோபம் வருது அவங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஒன்று வந்தால் மட்டும் அம்மா வந்து உக்கிரமா வந்து பாதுகாப்பாளாம் அவங்கள. மற்ற யாராவது ரோட்ல போகிற பிள்ளைங்களுக்கோ யாருக்கோ வந்தா மட்டும் உங்களுக்கு வந்து அது வந்து நடக்காது. அது வந்து இல்லை அம்மா வந்து ரொம்ப சாஃப்ட், எப்படி தன்னோட சார்ந்தவங்களுக்கு நடந்தால் அம்மா உக்ரமா என்னைய பேசினா உக்ரமா மாதிரி அம்மா அழிச்சிருவா அப்படின்னு சொல்கிற போது உக்ரசக்தி வந்துருவா. ஆனால் மற்ற பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது நடக்கும் போது யாராவது பண்ணும் போது அதை பார்க்கும் போது நம்ம காளியாக வருவா அப்படின்னு சொன்னால் இல்லை அவள் வந்து சாந்த தெய்வம், அவள் வந்து அமைதியின் சொரூபம், அது தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வருவாங்க. அது வரலாறே வந்து திரிக்க பார்ப்பாங்க. ஆனால் உண்மையாலுமே வாராகி வந்து காளி உக்ரத்தின் உச்சம். சரிங்களா, உக்ரத்தின் உச்சம். அவள் வந்து ஒரு புவியை வந்து கெட்ட சக்திகளை அழிக்க வந்த ஒரு உக்ர சக்தி அவ. சரிங்களா, இன்னும் வந்து அதை வந்து நல்லா டீப்பாக போடுறவங்களுக்கு வந்து அது வந்து தெரியும். ஸோ அவங்க வந்து தப்பு பண்ண பயப்படுவாங்க. தப்பு பண்ண வாராகியை கும்பிடுறவங்க தப்பு பண்ண வந்து பயப்படுவாங்க. அவங்களுக்கு ஏன் தப்பு பண்ணால் இவ பயங்கரமாக அடிப்பா. ஸோ நம்ம கரெக்டாக இருந்து இந்த ஜபத்தை வந்து பண்ணணும் அப்படின்னா, ஏன் வந்து நான் இவ்வளோ இது சொல்கிறேன்னா, இந்த மந்திரம் வந்து ஃபஸ்ட்டு பிரதிஷ்டையோட அதுக்கு முன்னகுட்டி வந்து ஆக்சுவலாக என் மூல மந்திரம் தான் படிச்சிருந்தேன். திடீர்னு அப்போ இந்த மந்திரத்தில் வந்து ஒரு டவுட் வந்துச்சு. உடனே என் குருஜி வந்து நான் ஆக்சுவலாக ஒரு வாய்ஸ் மெசேஜ்னால் போடவே மாட்டார். இந்த மந்திரம் நான் கேட்டோன்னே டக்குன்னு வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டார். அப்போ வந்து ஃபஸ்ட்டு பிரதிஷ்டை வந்து வைக்கும் போது நான் ஒன்று என்ன பண்ணோம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து நம்ம அம்மாவின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். அதாவது எவ்வளோ மந்திரம் படித்தாலும் சரி அதை வந்து அம்மாவின் பாதத்தில் வந்து சமர்ப்பிக்கிறதாக நம்ம சொல்லுவோம். காசு பணம் கொடுக்குறதோட இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணோம். அப்போ இது இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் அங்கே உள்ள ஒரு பணக்கார லேடி வந்து என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செருப்பு போட்டு வந்து உள்ளே போனா. நான் தப்புன்னு சொன்னேன். அது வந்து அவளுக்கு வந்து பிடிக்காம இருந்துச்சு. ஆனால் இந்த மந்திரம் ஆனால் அம்மா என்ன பண்ணானா, அவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, அவ்வளோ வந்து நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த பிரதிஷ்டைக்கு அவளை வந்து வரவே விடலை. அது என்ன நடந்துன்னு கூட ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஆனால் வரல, எல்லாத்துக்கும் முதன்மை இருந்தும் வரல. அதுக்கப்புறம் கோபமாக வந்து அவங்க பண்ணாங்க. ஆக்சுவலாக அவ்வளோதான், அதோட வந்து அவங்களோட முடிஞ்சுட்டு. ஏன் அப்படின்னா தப்பு பண்ணால் அம்மா தண்டிப்பா, அவ்வளோதான். நான் தப்பு பண்ணால் எனக்கு தண்டனை உண்டு. இதை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லை நான் திருப்பி அதாவது நீ ஒரு செத்த பாம்பை வந்து ஒரு வாட்டி கொன்னுட்டாலும் அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு. சரிங்களா, அதை விட்டுக்கிட்டு அதுக்கு ஒர்த்து அவ்வளோதான். அது வந்து எப்போவுமே வந்து தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி போயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மந்திரம் வந்து ஏன் வந்து இவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அஷ்ட மந்திரங்கள் ஒரே மந்திரத்தில் வந்து இருக்கும். இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் தரும். ஸோ பணத்தட்டுப்பாடு வந்து போகும். ஒரே சின்ன மந்திரத்தில், அதாவது எல்லாரும் பெரிய பெரிய மந்திரமாக ரொம்ப படிக்கணும் அப்படின்பாங்க, கிடையாது. ஒரு சின்ன மந்திரத்தை ஆத்மார்த்தமாக நீ படித்தா ஒரே மந்திரத்தில் உனக்கு எல்லாமே கிடைக்கும். அப்போ அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வந்து கிடைக்கும். அப்போ ஏன் அப்படின்னா வாராகி வந்து அஷ்ட சக்திகளை இயக்கும் ஒரு தெய்வம். சரிங்களா, அப்போ
இதோட பீஜம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐம் அப்படிங்கிற பீஜம். இது வந்து எப்படி, அதாவது நான் இப்போ என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த அவர் சொன்ன வாய்ஸை வந்து போடுறேன். ஏன்னா அந்த குருவோட வாய்ஸில் நீங்கள் கேட்டால் தான் அந்த அந்த அது பவர் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை வந்து ஷார்ட்ஸில் போடுறேன். நீங்கள் அதை ஒன் டைம் அதை எவ்வளோ நாளும் கேட்டுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க. இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 10,008 பண்ணலாம். சரிங்களா? 10,008 ஒரு இப்போ வந்து ஒரு 21 டைம்ஸு இல்லை 21 டேஸு 48 டேஸ், அது உங்கள் இதை பொறுத்து. அதில் வந்து கண்டினியூஸாக வந்து 10,008 வாட்டி பண்ணலாம். இல்லை வந்து 1,00,000 பண்ணலாம். 1,00,000 பண்ணால் ரொம்ப சக்தி கிடைக்கும். அடுத்தது வந்து முக்கியமாக ஒரு மந்திரத்தை வந்து ஹோலாக முடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த மந்திரம் வந்து எவ்வளோ உச்சாடனம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 1,25,000 தடவை அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சாடனம் பண்ணியிருக்கணும். அப்போ அது வந்து என்னென்னா சித்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மந்திரத்தை சிரத்தையோடு நீங்கள் 1,25,000 சித்தி பண்ணிட்டு மந்திர ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு புறச்சரண விதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? அதை பண்ணணும். சரிங்களா? அப்போ பண்ணாதான் ஒரு செட் ஆஃப் மந்திரம் வந்து உங்களுக்கு ஹோலா முடியும். ஒரு மந்திரத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாக்ஸ் கணக்கு கோடி எவ்வளோ அது உங்கள் திறமையை பொறுத்து இருக்கு. பட் ஒன்ஸ் வந்து ஒரு மந்திரத்தை எடுத்தீங்கன்னா சும்மா சொல்லிட்டு விடக்கூடாது. அந்த மந்திரத்தை ஒரு லாக்ஸ் கணக்காவோ இல்லை 10,000 டைம்ஸோ வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து சொன்னாதான் அதுக்கான வந்து பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்போ வந்து என்ன சொல்கிறது, இந்த பூசாரியார்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா மந்திரம், அது மாதிரி போயிடும். பட் இந்த மந்திரத்தால் சித்தி அடையணும், சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சி இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மூலாதார இந்த மந்திரம் மட்டும் யாரோ ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அன்னைக்கு, எப்படி வந்து சக்ராஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. அப்போ இந்த பீஜ மந்திரம் என்ன அப்படின்னா, மூலாதார பீஜ மந்திரமும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக என்னென்னா அனாகர ஹார்ட்டோடதும் இருக்குது, த்ரோட்டோடதும் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரே இதில் 5 இருக்குது. இதில் வெளியே தெரிகிறது என்னென்னா 4 இது தெரியும். சரிங்களா? 4 இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வரிசையாக அந்த மந்திரம் சொல்கிறேன். நான் அது ஐம் ஐம்ங்கிறதே சரஸ்வதி பீஜம். ஸோ அது எப்படின்னா, சரஸ்வதி அப்படின்னாலே ப்ளூ கலர். சரிங்களா? நீல ஒளியுடையது. அப்புறம் க்ளௌம் அப்படிங்கிறது இதுதான் வாராகியோடைய பீஜம். ஏன் அப்படின்னா இது வந்து மூலாதாரம்னாலே ரெட்டு. ஸோ இந்த இதை நீங்கள் சொல்லும் போது க்ளௌம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நீங்கள் வந்து உச்சாடனம் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலாதார ஆக்டிவேஷன் நடக்கும். அப்புறம் க்ரீம். அப்போ இது வந்து காளி சக்தியோட பீஜம். இது வந்து எப்படின்னா தீ மாதிரி, நெருப்பு மாதிரி. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து நெருப்பு கொடுக்குற ஒரு சக்தியோட இது ஏன் அப்படின்னா இது காளியோட பீஜம். அப்புறம் ஸ்ரீம், இதுதான் வந்து லக்ஷ்மி பீஜம். லக்ஷ்மி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹார்ட். அப்போ ஹார்ட்டில் வந்து ஹார்ட் வந்து தங்கம் மாதிரி. சரிங்களா? அந்த தங்க ஒளியை வந்து இது அப்படி வச்சுக்கணும். இதில் வந்து ஆதி வாராகி நமஸ்வாகா அப்படின்னு இருக்கும். ஆதி வாராகி அப்படின்னாலே என்ன அப்படின்னு சொன்னால் ஊதா கலர். சரிங்களா? அம்மா வந்து ஆக்னா சக்ரேஸ்வரி. ஸோ அவள் வந்து நெற்றிக்கண்ணை எளிதாக வந்து திறப்பா, இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் கொடுப்பா. நெற்றிக்கண்ணை திறக்கிறது அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ரா ட்ரூத்தை வந்து உங்களுக்கு காட்டுவாள். சரிங்களா? கொடுமையாக தான் இருக்கும், ஆனால் ஏற்றுக்கொள்ளணும். இப்போ இந்த ஜப எண்ணிக்கைனா இதை நீங்கள் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ வந்து அஷ்ட சக்திகளையும் இயக்கும் ஒரு மிகப்பெரிய தெய்வம். சரிங்களா? அப்போ எங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்னா, அருள் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், எதிரி நாசம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ உங்கள் இஷ்டம் தான். இதில் 10,008 நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம், 1,00,000 பண்ணிக்கலாம், 1,25,000 நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஐம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல, சரஸ்வதி பீஜம் சொன்னல, அதுதான் வந்து விசுத்தி சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு பீஜம். சரிங்களா? அடுத்தது க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல, அது வந்து காளி பீஜம் சொன்னல, அது வந்து மணிப்பூரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு பீஜம். சரிங்களா? ஒவ்வொரு பீஜத்துக்கானது. ஸ்ரீம் அப்படின்னு சொன்னது என்னன்னா அநாகத சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுற பீஜம். ஸோ அப்போ க்ளௌம் அப்படிங்கிறதா மூலாதாரம். அப்போ என்னெல்லாம் வந்துட்டு 4 சக்கராஸ் வந்துட்டா, என்னென்ன சக்கராஸ், மூலாதார சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பீஜம் வந்துருச்சா, அதுக்கப்புறம் அநாகத சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பீஜம் வந்துருச்சா, மணிப்பூரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பீஜம் வந்துருச்சா, விசுத்தி சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறது. அப்போ ஈலேருந்து இது வரைக்கும் உள்ள 4 சக்கராஸ் வந்து ஆக்டிவேட் ஆன பீஜம் வந்துருச்சு. ஸோ இதில் என்ன 5வது சக்கரம்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா அதுதான் வந்து ஆதி வாராய். ஆதி அப்படிங்கிறதுக்கு வந்து 5th சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுற, 3rd ஐ ஆக்டிவேட் பண்ணுற ஒரு சக்கரா இது. சரிங்களா? அதனால தான் இந்த ஆதி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு ஆதி. நம்ம சும்மா சொல்கிறோம், பட் ஆதிங்கிறத ரொம்ப பவர். ஏன் அப்படின்னா உங்கள் 3rd ஐ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ மறைமுகமாக இதெல்லாம் பீஜ மந்திரங்கள், இது ஃபுல்லும் பீஜ. ஆதிங்கிறது வேற வார்த்தை. ஸோ
4 வந்து வெளியே தெரியறாப்புல இருக்கும், 5 வந்து மறைமுகமாக இருக்குது. ஸோ 5 சக்ராஸ் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா 5 சக்ராஸ் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ அப்போ மூலாதார சக்கரம், நாபி சக்கரம், இதய சக்கரம், கழுத்து சக்கரம் இது எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அப்போ இந்த 5th சக்கரா ரகசியம் வந்து மறைமுகமாக தான் இருக்கும். அதுதான் ஆதி. ஏன் அப்படின்னா ஆக்னா சக்கரேஸ்வரி இவள், சேனாதிபதியின் சக்தி இவள் வந்து கமாண்ட் பண்ணுறதுல மிகப்பெரிய பவர், கட்டளை ஆணை. ஏன்னா கமாண்டர் இன் சீஃப் இவள். ஸோ கமாண்ட் ஆர்டர் தான் போடுவான் நம்மளுக்கு. அதை நீ ஏற்றுக்கணும். நீ ஆர்டர் போட்டது தான். இதை நம்ம என்ன பண்ணாலும் விட மாட்டா. அவள் ஆர்டருக்கு நீ பணிஞ்சு தான் ஆகணும்னா பணிஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இருக்காது. நானே பல வாட்டி என்னெல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன், முடியவே முடியாது. ஒன்ஸ் அவள் ஆர்டர் போட்டானா அப்படின்னா அதுக்கப்புறம் சரணாகதியை தவிர எனக்கெல்லாம் வேறு வழியே இல்லாத மாதிரி கொண்டு வந்துடுவான். அவ்வளோத்துக்கு கமாண்ட் பண்ணுவான் நம்மளை. திருப்பி செஞ்சுட்டு இருந்ததுன்னா அடி விழும். சரிங்களா? அப்போ 5 இது இருக்குது. பஞ்சபூதங்களை இயக்குகின்ற ஒரு மந்திரம். எவ்வளோ பெரிய மந்திரம் பாருங்கள். ஸோ இந்த இது அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ முடிச்சிட்டிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh. சரிங்களா? ஒரு 48 days வச்சு உங்களுக்கு வந்து 1 lakh நீங்கள் முடிச்சிட்டீங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முடியாதவங்க 10,000 சொல்லலாம். ஆனால் எந்த மந்திரம் எடுத்தாலும் 10,000த்துக்கு குறைஞ்சி சொல்லாதீங்க தயவுசெய்து. கண்டினியூஸாக 10,000 முடிக்காமல் நீங்கள் வந்து முடிக்கக்கூடாது. 21 நாள் போட்டிங்கன்னா அந்த 10,000 கவுண்டிங் முடிக்கணும், கண்டிப்பாக முடிக்கணும். 10,008. சரிங்களா? ஸோ இந்த 1 lakh அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெபிச்சிட்டிங்களா? இதோட நிற்கக்கூடாது. சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புறச்சரண விதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 1 lakh அப்படிங்கிறதுல ஒரு 10% என்ன அப்படின்னா 10,000. சரிங்களா? 10,000 ஹோமம் பண்ணணும். ஆனால் உங்களால் முடியாதுன்னா இதை வந்து முடிகிறவங்க பண்ணலாம். நான் வந்து ஹோலாக சொல்கிறேன். மந்திரம் ஜபம் பண்ணுறவங்க மட்டும் மந்திர ஜபம் வச்சுக்கலாம். அதை முடியாதவங்க இந்த ஹோமத்தை பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் போடலாம். அந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு ஆகுதியை போடுறது 1 கவுண்டாக இருக்கும். இப்படி 10,000 கவுண்ட் வந்து பண்ணணும். ஸோ இந்த ஹோமம் பண்ணதுக்கப்புறம் அந்த 10,000ல் 10 வருதுல்ல. இப்போ 1 lakh அப்படின்னா 10%னா 10,000 வருது. 10,000த்துக்கு வந்து ஒவ்வொரு மந்திரம் சொல்லி 10,000 தடவை ஹோமம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதில் 10% என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 100. அந்த 100 வந்து தர்ப்பணம் பண்ணணும். தர்ப்பணம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தண்ணியை வந்து கையில் எடுத்துக்கணும். வாட்டரை கையில் எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி கீழே சமர்ப்பிக்கிறதாக அதை வாட்டரை கையில் எடுத்துகிட்டு கீழே ஊற்றும். நீர்நிலைகளை போய் நீங்கள் வந்து அது பண்ணலாம். அது எவ்வளோ பண்ணணும்னா 1000 times பண்ணணும். ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லிவிட்டு அதை வந்து தர்ப்பணம். இது பேர் வந்து தர்ப்பணம். அடுத்தது வந்து அதில் 10% என்னென்னா 100. இதுதான் வந்து என்னென்னா மார்ஜனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மார்ஜனம் பண்ணுறது அப்படின்னா இப்போ நீ இது ஒன்று தண்ணி எடுத்துகிட்டு இப்போ கீழே விட்டீங்களா, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தண்ணி அப்படி ஒரு ஸ்பூன்லனாலும் இப்படி ஊற்றிட்டு தலையில் அப்படி தெளிச்சிடும். சரிங்களா? அது நிறைய இது பண்ணணும்னா அந்த ஒரு ஸ்பூனில் ஒரு ஹேண்டில் நீங்கள் விட்டுட்டு ஒரு மந்திரம் பண்ணும்போது ஆனால் தலையில் அந்த தண்ணி வந்து படணும். சரிங்களா? அதுக்கு பேர் வந்து மார்ஜனம். அடுத்தது இதில் 10% என்ன, 100ல் 10னா 10 பிராமணர் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இந்த ஹோல் கம்ப்ளீட் இதுதான் வந்து உண்மையான ஒரு மந்திரத்தை சித்தி அடைகிறதுக்கான கம்ப்ளீட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh மந்திரம் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 1 lakh மந்திரத்தை 48 நாள் சொல்லிட்டிங்கன்னா அதில் 10%ங்கும் போது 10,000 வரும். 10,000 வாட்டி ஹோமம் பண்ணணும். அதில் 10 அப்படிங்கிறது 1000 வாட்டி அந்த கையில் தண்ணி எடுத்து இப்படி கீழே ஊற்றணும். அதில் ஒரு 10 இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 100. அது வந்து மார்ஜனம், தலையில் தெளிக்கிறது. அடுத்ததான் வந்து 10 பேருக்கு வந்து தர்மம் பண்ணணும். சரிங்களா? சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இது வந்து ஒரு மந்திரத்துக்கான ஹோல் சித்தி. இதை முடித்ததுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து கண்டிப்பாக கவுண்டிங் வச்சு நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லது. சரிங்களா? இதுக்கப்புறம் கவுண்டிங் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் கோடிக்கணக்கு சொன்னாலும் சரி, 10 லட்சம் சொன்னால் 50 லட்சம் சொன்னாலும் சரி. ஆனால் இந்த 1 lakh வந்து சொல்லணும். இப்போ சரி எனக்கு வந்து ரொம்ப முடியல, நான் வந்து 10,000 தடவை நான் குடிக்கிறேன், நான் சொல்கிறேன் எனக்கு வந்து முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த 10,000 பண்ணிட்டீங்கன்னா இந்த 10,000ல் 10% என்ன வரும், 1000 வருமா? அப்போ 1000 வாட்டி ஹோமம் பண்ணணுமா, 1000 தடவை ஆகுதி போடணுமா? அப்புறம் என்னது 100, அதில் ஒரு 10, அதில் வந்து தண்ணி எடுத்து கீழே ஊற்றுறதா, அடுத்தது ஒரு 10. சரிங்களா? இப்படி நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து இப்போ இங்கே பார்க்குறது இந்த கலெக்டிவான இதுக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள்.
நான் வந்து குருஜி வாய்ஸ் வந்து ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப லெவல் மந்திரத்தை சுத்தி பண்ணி வச்சுருக்குறாங்க. அவங்க வாய்ஸை கேட்டாலே நம்மளுக்கு ஒரு தீட்சை மாதிரி தான். சரிங்களா? ஸோ அதை அதை குருவாக நீங்கள் வந்து ஏற்றுட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை 10,000 சார்லும் சரி, 1,00,000னாலும் சரி, இல்லை டோல் கம்ப்ளீட் அப்படின்னா 1,25,000 இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பண்ணணும். எக்ஸ்ட்ராடினரி மந்திரம். 5 8 ஐஸ்வர்யங்கள் தரும் மந்திரம். பஞ்சபூதங்களையும் தன்னடக்கே வந்த மந்திரம். சின்ன மந்திரம் தானே நினைக்காதீங்க, பவர்ஃபுல்லான மந்திரம். ஆதி வாராகி மந்திரம். ஸோ அப்போ 5 சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. முக்கியமாக நம்மளோட இதுக்கு வரும். சரிங்களா? நமக்கு என்ன தேவை? சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணணும். இந்த ஒரு மந்திரத்தை உட்காந்து படிக்கிறீங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் சிம்பிளாக ஒரு விளக்கு வச்சுக்கோங்க. விளக்கு வச்சுக்கிட்டு ஒரு பூ வைங்க, போதும். உட்காந்து ஏர்லி மார்னிங் படிங்க, நைட்டும் படிங்க. நைட்டு படித்தா அம்மாவுக்கு ரொம்ப நல்லது. ஏர்லி மார்னிங்கும் படிக்கலாம். ஸோ 2 டைமே எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்தவரை என்னென்னா, காலையிலையும் படிங்க, நைட்டும் படிங்க. 2 டைம்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு 48 டேஸோ இல்லை 21 டேஸோ பண்ணும் போது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு நாளைக்கு நான் வந்து நல்ல கவனமாக, ஏற்கனவே நான் நிறைய பண்ணி வச்சுருக்கிறேன், மெடிடேட்லாம் பண்ணி என்னோடய பவர் வந்து ஷார்ப்பாக இருக்குது, நான் வந்து 5 மணி நேரம் உட்காரனாலும் தயங்க மாட்டேன். சில பேர் அப்படின்னா சொல்கிறாங்க, நான் வந்து 5 ஹவர்ஸ் உட்காந்து மெடிடேட் பண்ணுறேன், நான் வந்து 4 ஹவர்ஸ் மெடிடேட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து 21 நாள் போட்டாலே நீங்கள் பயங்கரமாக சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் சொல்லும் போது, ஏன்னா இந்த மந்திரம் நீங்கள் நல்லா சொன்னீங்கன்னா 1000 கவுண்டிங் வந்து கிட்டத்தட்ட 35 மினிட்ஸ் ஆர் 40 மினிட்ஸ் தான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கவுண்டிங் பண்ண மாட்டேன். கவுண்டிங் பண்ணாமல் சும்மா டைம் 35 மினிட்ஸில் 40 மினிட்ஸ் 1000. ஓகே, அப்போ ஒரு நேரத்துக்கு 1000 டைம்ஸ் அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் உட்காந்தா போதும் உங்களுக்கு. அப்போ காலையில் ஒரு 40 நிமிஷம், ஒரு நாளைக்கு என்ன பண்ணிடுவோம், 2000 டைம்ஸ் வந்து படிச்சோம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய என்னென்ன சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். விசுத்தி, மணிப்புரகம், அநாகதம், அதுக்கப்புறம் மூலாதாரம், தடை. சரிங்களா? ஸோ 5 சக்ரஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுற ஒரு சிம்பிளான மந்திரம். அதுவும் என் குருஜி வாயால் சொல்கிற அந்த ஷார்ட்ஸை வந்து நான் வந்து போடுறேன். அதை கேட்டு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லா சக்ராஸும் ஆக்டிவேட் ஆகும். இதில் வந்து மேஸ்குலின் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை படிங்க. கண்டிப்பாக உங்கள் த்ரோட்டு நீங்கள் வந்து ஏறாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன ஆகும்னா 3rd ஐ வரைக்கும் ஓப்பன் ஆகும். மேலே ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. சரிங்களா? பட் 3rd ஐ வரைக்கும் ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். அது உங்கள் திறமை. 21 டேஸ்லேயே நீங்கள் வந்து மந்திரத்தை சிரத்தையோடு படிச்சிங்க, ஆத்மார்த்தமாக படிச்சிங்கன்னா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், 21 டேஸில் உங்களுக்கு எல்லா சக்கராஸும் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த வரைக்கும் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அந்த பவர்ஃபுல்லான மந்திரம். இல்லை நான் 48 டேஸில் வந்து 1,25,000 வரைக்கும் பண்ண முடியும், என்னால் பண்ணிவிட்டு இந்த புராச்சரண விதிகள் எல்லாமே நான் வந்து பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வந்து நீங்கள் வந்து பயங்கரமாக சித்தியை பெற்றுவீங்க இந்த மந்திரத்தை. இப்போ சரி, நான் இதெல்லாம் வந்து சொல்லிட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்ல. அதாவது சும்மா சொன்னோம் அப்படிங்கிறதுக்காண்டியே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஏதாவது ஒரு சங்கல்பம் வைக்கணும். என்ன சங்கல்பம்? நீங்கள் உங்களுக்கானது சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ண நீங்கள் சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணணும்னு நீங்கள் வச்சுட்டாலும், இப்போ நான் வந்து இப்போ திருப்பி இதை பண்ண போகிறேன். நானுமே வந்து இந்த மந்திரத்தை வந்து திருப்பி எடுக்க போகிறேன். நான் ஃபுல்லாக இப்போ மூல மந்திரம் வேறு மந்திரங்கள் படிக்க ஆரம்பித்தேன். நான் இப்போ வந்து பண்ண போகிறேன். ஒரு 21 டேஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் இதை பண்ணினது தானே. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 21 நாள் வந்து நான் போட்டிருக்கேன். அது என் திறமை. நான் காலையில் 2 மணி நேரம் படிப்பேன், நைட்டு 2 மணி நேரம் படிப்பேன். அது என் திறமையை பொறுத்து. நான் உச்சாடனம் பண்ணி நான் வந்து முழுக்க, அதாவது எனக்காண்டி வந்து நான் எப்போதுமே அப்படி தான் பண்ணலை. இது ஃபுல்லுமே நான் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 to 3 டேஸ் வந்து ரொம்ப வந்து ரேப் நிறைய நடக்குது பிஞ்சு குழந்தைகளுக்கு. ஸோ தண்டனை வந்து கடுமையாக ஆக்கலை அப்படின்னா இது வந்து வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கெலாம் தோண ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேரும் அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ தண்டனைகள் வந்து அதிகப்படணும், பயம் வரணும். பிஞ்சு குழந்தைகளை தொட்டா, லேடிஸை தொட்டா செத்த நீனு அப்படிங்கிற பயம் வரணும். இதை நான் சங்கல்பமாக வச்சு நான் வந்து பண்ண போகிறேன். 21 நாள் நான் வந்து பண்ண போகிறேன்.
நிச்சயமாக க்ரைம் ரேட், அதுக்கப்புறம் லேடிஸை எவனாவது பிஞ்சு குழந்தைகளை யாராவது ரேப் பண்ணி தொட்டான் அப்படின்னா அவன் சாகணும் அப்படின்னு நினச்சே தான் நான் ப்ரே பண்ண போகிறேன். இதான் நான் சொல்கிறேன், அதை தான் நான் செய்ய போகிறேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா இதுங்களுக்கு வந்து பாவ புண்ணியம் பார்த்து இவன் ரேப் பண்ணிட்டு போயிடுவான், அப்புறம் வந்துட்டு வாழ்நாள் முழுவதும் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு போய் சாப்பாடு போடுவாங்க. எவன் வீட்டு சாப்பாடு? நம்ம கொடுக்குற டேக்ஸு, நம்ம பே பண்ணுற டேக்ஸில் இருந்து தான் நீ உன் குடும்பத்தை யாராவது குடும்பத்தவங்க அவனுக்கு போய் சோறு போடுறாங்களா? எல்லாம் நம்மளோட பணம். அப்போ இவன் பிஞ்சு குழந்தைகளை பெண்களை சீரழித்துப்பான். இவனுக்கு வந்து சோறு போட்டு 3 நேரம் சோறு போட்டு இவனை ஜெயிலில் வச்சுக்கிட்டு இருக்கணுமா? தண்டனை வந்து கடுமையாக்கலைன்னா இது வந்து வராதுங்க. ஏன்னா இருக்கிறதுல உச்சத்துக்கு வந்து போயிட்டுருக்குது. அதாவது லேடிஸை பொறுத்தவரை வந்து சின்ன குழந்தைகள் இப்போ முந்தி தான் வந்து ஏதோ அழகாக இருக்கிற பிள்ளைங்க அப்படி அப்படின்ட்டு போனானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அதுதாங்க வயிற்றெரிச்சலாக இருக்குது. பிஞ்சு குழந்தைகள். நீ எனக்கு புரியலை என்னன்ட்டு. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொடூரமாகி இருக்கிறீங்க. அப்போ நீ இவ்வளோ கொடூரம் ஆனால் உன்னை எவ்வளோ கொடூரமாக கொல்லணும்? நீ கொன்னாதான் நீங்களாம் அடங்குவீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐயோ ராமான்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டு உங்களை 3 பேரை சோறு போட்டோம்னா எவனும் அடங்க மாட்டான். கொல்லணும். நான் இந்த மந்திரம் வந்து என் அம்மாட்ட நான் வைக்கிறதே, நான் 21 நாள் நான் எவ்வளோ படித்தாலும் சரி நான் வைக்கிறதே ஒரே சங்கல்பம். பெண்கள் சின்ன பிள்ளைங்களை எவனாவது தொட்டாலே அவன் சாவணும் அப்படின்னு தான் நான் வந்து வைக்க போகிறேன். நீங்களும் இதை ஒரு பார்ட் சங்கல்பமாக வச்சு எனக்காண்டி வந்து நீங்கள் வந்து செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கான ஒரு யூனியன் நடக்கும், உங்களுக்கான ஒரு ஆக்டிவேஷன் நடக்கும். சரிங்களா? 90% நீங்கள் பலம் அடைஞ்சால் ஒரு 10% பொதுக்காண்டி வைங்க. சரிங்களா? நம்ம இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கு வந்த ரீசனே ஒரு மிஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து வந்திருக்கிறோம். சரிங்களா? ஸோ ரிப்பீட்டடாக இந்த விஷயத்தை நான் என் கண்ணுக்கு வந்து இறை காட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணி இதை வந்து ஒரு க்ரைமை வந்து ஒழிக்கணும். அது நாட்டில் நம்ம தமிழ்நாடு நம்ம வெளியே போகிறது உலகம் அதெல்லாம் பிறகு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒழிக்கணும். சிறு குழந்தைகள், பெண்கள் எவனாவது வந்து ரேப் பண்ணுறான், அவனை வந்து செக்ஷுவலாக ஏதாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணான் அப்படின்னா அவன் சாவணும். அந்த மாதிரி தண்டனைகள் வந்து யாராவது ஒருத்தர் வந்து தண்டனைகள் வந்து கடுமையாக்குறதுக்கு வந்து இறை வந்து கொடுக்கும். நிச்சயமாக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை வச்சோம்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து வரும். அது நிச்சயமாக வரும். நான் மந்திரத்துக்கெலாம் அவ்வளோ பவர் இருக்குன்னு நான் வந்து தெய்வத்தை வந்து நான் ரொம்ப நம்புறவன் நான். ஏன்னா எனக்கு அப்படி நடந்திருக்கு, எல்லாமே வந்து பண்ணியிருக்கு. ஸோ இதை நீங்கள் பண்ண இந்த சங்கல்பமும் பொது சங்கல்பமும் வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, நம்ம தமிழ்நாடும் வந்து நல்லாயிருக்கும், சின்ன குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, அந்த பயம் இல்லாமல் இருக்கும். பெற்றோருக்கு வந்து வெளியே அனுப்புனா வந்து பயப்படாமல் அனுப்புவாங்க பிள்ளைங்களை. அதுதான் வேணும் நம்மளுக்கு. சரிங்களா? ஒரு ஃபஸ்ட்டு அவன் ஊழல் பண்ணுறான், அதெல்லாம் அடுத்தது. ஊழல் பண்ணுறான் அப்படிங்கிறதே வந்து என்னை பொறுத்தவரை நெக்ஸ்ட்டு. ரோட்டில் வந்து நடமாட முடியல பெண்கள் அப்படின்னா என்ன ஒரு கணக்கு? இதெல்லாம் எங்கே போயிட்டுருக்குது? அதை முதல்ல ஒழிக்கணும். அதுக்கப்புறம் ஊழல் ஒழிச்சிக்கலாம் பிறகு. அவனுக்கு ஊழல்னா யமா மூலம் ஊழலாக இருக்குது. இது எங்கே போய் நம்ம ஒழிக்கிறது? இந்த மாதிரி அரக்கர்களை அது மாதிரி போதையை ஒழிச்சிட்டாலே போதும். போதை ஒழிக்கிறது இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. போதை கலாச்சாரமும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 2 விதம் கடுமையான தண்டனைகள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10% வந்து இந்த பிரார்த்தனையை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வந்து வரும். நான் அதனால தான் இப்போதைக்கு கலெக்டிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 21 டேஸ்க்கு அப்புறம் கலெக்டிவ் பண்ணோன்னா நிறைய பேர் இதை பார்த்துட்டு, நிறைய பேர் கூட வேண்டாங்க எனக்கு, இதை பார்த்துட்டு ஒரு 10 பேர் ஆத்மார்த்தமாக பண்ணால் கூட போதும். நம்ம 10 பேர் ஜாயின் பண்ணாலே போதும், அந்த பவர் இருக்கும். என் குருஜினா சொல்லுவார், ஒருத்தர் ஆத்மார்த்தமாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒருத்தர் ஆத்மார்த்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவர், அப்போ நான் ஒரு 10 பேர் கலெக்டிவாக சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோத்துக்கு பவராக இருக்கும். ஏன்னா இந்த மந்திரத்துக்குடைய சக்தி அவ்வளவு விதமான சக்தி. ஆதி வாராகி மந்திரம், ஆதிங்கிறது அஞ்சோட மந்திரத்தை, ஒரு மந்திரத்தை வந்து மறைச்சி இருக்கிற மிகப்பெரிய சூட்சம ரகசியம் உள்ள ஒரு மந்திரம். நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தமிழ்நாடுக்கு வந்து லேடிஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து சொல்கிறேன் நான். ஸோ இதை எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாருக்காவது வேணும்னா இதை வந்து கொடுங்க. அவங்களையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காலும் இந்த மந்திரத்தை வந்து அந்த 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 ஷார்ட்ஸை வந்து எடுத்து கொடுங்க. நீங்கள் அவங்க அந்த காதில் கேட்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு படிக்கட்டும். ஒரு கொஞ்சம் 2 அந்த உச்சரிப்புக்காண்டி சொல்கிறேன், அவர் உச்சரிப்புக்காண்டி நான் வந்து சொல்கிறேன்.
அந்த உச்சரிப்பு வந்து அவர் மூலமாக கேட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குது. குரு மூலமாக கேட்குறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது. சரிங்களா? நாளைக்கு வந்து இப்போ யாருக்காவது வந்து தாராமா வேணும், அவரோட இதுவும் இருக்குது, வாய்ஸ் இருக்குது என்கிட்ட. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரொம்ப நேரம் ஆகிட்டு, இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை வந்து உடற்கட்டு, நம்ம வந்து உடல்கட்டு போட்டுட்டு ஒரு ப்ரொட்டெக்ஷன்ஸ் போட்டுட்டு வந்து ஆரம்பித்தா நல்லது. அதுக்கு சாமுண்டீஸ்வரி மந்திரம் ஒன்று சிம்பிள் மந்திரம் இருக்குது. அதை வேணால் நான் வந்து கீழே கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை பொறுத்தவரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமுண்டீஸ்வரி மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து ஒரு 10,000 படிக்கணும். அது முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள், அது இல்லைனா இதே பண்ணுங்கள். 10,000 நீங்கள் வந்து படிச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 21 தடவை போடும்போது என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு போடும்போது அந்த மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னது, அந்த கெட்ட சக்தி எதுவுமே நம்மளுக்கு வந்து நிறைய பிளாக் தானே, நம்ம அதாவது உட்கார விடாது, நம்மளை படிக்க விடாது. சரிங்களா? அப்போ அது போடும்போது இந்த சாமுண்டீஸ்வரி பண்ணிங்க அப்படின்னா இந்த மந்திரம் அப்படின்னா 9. சரிங்களா? இது வந்து நவான மந்திரம், இது வந்து 9. ஸோ இந்த அம்மா என்ன பண்ணுவான்னா கர்ம பதிவுகளை தடை நீக்குவா. யாராவது எதிர்மறை சக்தி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே உங்களை இது பண்ணால் அந்த எதிர்மறை சக்தியை வந்து இது பண்ணிடுவா, பயத்தை வந்து நீக்குவா இந்த சாமுண்டீஸ்வரி மந்திரம். சரிங்களா? அதுவும் சிம்பிளான மந்திரம் தான். என்னென்னா ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சு. இந்த மந்திரம் வந்து நான் வந்து சாதாரணமாக தான் படித்தேன், ப்ரொடெக்ஷன்ஸ்காண்டி நான் வந்து பண்ணேன். சரிங்களா? ஸோ அப்போ என்னென்னா நம்மளுக்குள்ளே 10,000 டைம்ஸை மட்டும் படித்து வச்சுட்டு இதை படித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நான் இப்போ இந்த மந்திரம் படிக்கிறேன்ல, மற்ற வாராகி மந்திரம் ஏதாவது படிக்கும்போது இந்த மந்திரத்தை ஒரு 21 தடவை அவ்வளோதான், இல்லை 11 தடவை சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த அம்மா யாராலையும் நம்மளை எதிர்மறை சக்தி வந்து நம்மளை தாக்காது, கர்ம தடைகள் வந்து வராது. மெயினாக வந்து இந்த கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதாவது குடும்பத்தில் பிரச்சனை வர வைக்கும், அதாவது டைவெர்ட் பண்ணும். அதாவது நம்ம மந்திரம் படிக்கிறதுக்கு நிம்மதியாக வந்து இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும், தடை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கர்ம பதிவுகள்னால நிறைய தடை வரும். இந்த தடையெல்லாம் அழிக்கிறது வந்து இந்த மந்திரம். இதை வேணால் நான் கீழே வந்து கொடுக்கேன், ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சு. சரிங்களா? இது வந்து நவான மந்திரம் 9. இந்த ஆகர்ஷண சக்தியுடைய ஒரு மந்திரம். அதனால தான் அந்த சக்தியுடைய மந்திரத்தை நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, விச்சு அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா எதிர்மறை சக்தியை வந்து வெட்டி விட்டுரும். சரிங்களா? நம்மகிட்ட வந்து தூரம் எடுத்துரும். அது அது அதனால இந்த மந்திரத்தையும் வந்து நீங்கள் பண்ணலாம். இல்லை நான் ஏற்கனவே நல்லா பண்ணியிருக்கேன், என்னை எதுவும் தாக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு தடைய வராது அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து எடுத்து பண்ணுங்கள். இது வந்து ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சி வந்து பண்ணாதீங்க. இது வந்து ஒரு எனர்ஜி நீங்கள் நினச்சிக்கோங்க. அதனால் அப்போ வந்து ஏன்னா மற்ற இப்போ கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், வேறு எந்த இதாக இருக்கட்டும், இது இல்லை இதை அம்மாவை கும்பிடாதவங்க யாருனாலும் இருக்கட்டும், நீங்கள் வந்து அந்த பாகுபாடு பார்க்காம இந்த எனர்ஜி என்ன பண்ணும், எனக்கான எல்லா சக்கராஸையும் ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிற ஒற்றை சிந்தனையோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லெவல் வந்து பலன் கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ.